சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். உனக்கு தமிழ் வரணுமா? முருகான்னு சொல்லு. தமிழ் கொட்டும். தமிழ் கடவுள். அவன் பேரே அதுதான். அவன் பேரே தமிழ் தான். அத்தனை தமிழ் எழுத்தும் சேர்ந்தா முருகப்பெருமான். அவனுக்கு எத்தனை கண்ணு? 12 கண்ணு. உங்க உயிரெழுத்து 12. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. 12 எழுத்து உயிரெழுத்து. 5 எழுத்து குறில், 7 எழுத்து நெடில். அவனுக்கு அம்மா கண்ணு 5, அப்பா கண்ணு 7. அது என்ன சார் கதை புதுசா இருக்கு? சிவபெருமானுக்கு 5 முகம். 5 முகத்துல பாதி அம்பாளுக்கு. 5 முகத்துக்கு எத்தனை கண்ணு? 10 கண்ணு. அம்பாளுக்கு பாதி 5 கண்ணு, இவருக்கு 5 கண்ணு. சிவனுக்கே தனியா ஒரு முகம் இருக்கு, அதோ முகம். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து அதுல 2 கண்ணு. அப்ப சிவபெருமானுக்கு இதுல ஒரு 5, அதுல ஒரு 2, 7 கண்ணு. அம்பாளுக்கு 5 கண்ணு. குறில் 5, அம்பாள் கண்ணு. இ உ ஏ ஓ 5 அம்பாள் கண்ணு. ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ. இந்த 7 சிவபெருமான் கண்ணு. அது என்ன சார் குறில மட்டும் அம்பாளுங்கிறீங்க, நெடில மட்டும் சிவபெருமானுங்கிறீங்க? ஏன் தெரியுமா? குறில்ல இருந்துதான் நெடில் வந்தது. ஆ சொல்லித்தான் ஆ. அம்மா சொல்லித்தான் அப்பா. அம்மா சொல்லாட்டி அப்பாவை யாருக்குங்க தெரியும்? முதல்ல அம்மாவா அப்பாவா? உயிருக்கு முதல் சொந்த அம்மா தானே. அதனாலதான் குறில் 5 கண்ணு, நெடில் 7 கண்ணு. உயிரெழுத்து 12, இவனுக்கு 12 கண்ணு. சரி, கசட தவற ஞான நமன எரல வடல. மெய்யெழுத்து எத்தனை? அதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்கிலீஷ் எழுத்து 26ஓட போச்சு. தமிழ் எழுத்து கண்ட வாயில இருக்கு. தமிழ் வாத்தியாருக்கே தெரிய மாட்டேங்குது. நான் எங்க போய் சொல்றது? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. வல்லினம் வெல்லினம் இடையினம். கசட தவற ஞான நமன எரல வடல. இந்த பக்கம் 6 கை, அந்த பக்கம் 6 கை, 6 முகம். சரியா போச்சா? கசட தவற ஞான நமன எரல வடல. சார் எல்லா எழுத்தும் சரியா போச்சு. அந்த அக்கண்ணா ஒண்ணு மிச்சம் இருக்கு. அக்கண்ணாவை நம்ம தமிழை என்ன பண்ணா, அக்கண்ணாவை போட்டான், ஒரு கோட்டை போட்டான், இழுத்தான். இந்தாப்பா வேலாயுதமா வச்சுக்கிட்டான். இந்த அக்கண்ணாவை போட்டு கோடு போட்டு இழுத்தா என்ன வரும்? வேல் வருமா இல்லையா? அதுக்குத்தான் அவருக்கு மட்டும் வேலாயுதம். அத்தனை ஆயுதங்களையும் விட வேலாயுதத்துக்கு பெருமை அதிகம். என்ன தமிழ் எழுத்து சார் அது? கத்தின்னு பேரு வைக்க மாட்டீங்க, சுத்தியல்னு பேரு வைக்க மாட்டீங்க, அறிவாள்னு பேரு வைக்க மாட்டீங்க, வேலாயுதம்னு பேர் வைக்கிறீங்க. அது படைக்கல நாயகம். அதனாலே தமிழ் முருகன், தமிழ் தந்தவன். அவன் திருவடிகளை வணங்கி சேக்கிழார் பெரிய புராணத்தில் இன்றைய தலைப்பு புராணங்களில் பெரியது பெரிய புராணம். ஏன் சார் அதுக்கு திருத்தொண்டர் புராணம்னு தானே பேரு? ஏன் பெரிய புராணம்னு சொன்னாங்க? அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள். இன்னைக்கு அதை ஒன்னொன்னா பட்டியல் போட்டுக்கிட்டு போறேன். நல்ல சபை, அறிந்த பெருமக்கள், என்னை விட படிச்சவங்க பல பேர் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்? சரியான சபையில் நாம் பேசுகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு பேசத் தொடங்குகிறேன். பெரிய புராணம். ஆண்டவனுக்கு பெருமை அதிகமா, அடியார்களுக்கு பெருமை அதிகமா?
அடியார்களுக்குத்தான் பெருமை அதிகம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்கள் பெருமையை பாடுறதுனால அதுக்கு பெரிய புராணம்னு பேர் கொடுத்தாங்க. இது எல்லாரும் சொல்றது. நான் இப்போ சில செய்திகள் தனியா சொல்ல போறேன். மற்ற காப்பியங்களுக்கு இல்லாத பெருமை பெரிய புராணத்துக்கு உண்டு. அதனாலதான் இத பெரிய புராணம் என்றார்கள். பெருமையால் பெரியது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடியார்கள் பெருமை எப்படி தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். சேக்கிழார் சொல்றார், அடியார்கள் பெருமைக்கு சமான அடியார் தான், வேற யாரும் சமம் இல்ல. சிவபெருமான் எப்படி தனக்கு உமை இல்லாதவனோ அடியார்களும் அப்படித்தான். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். பெரிய பெரியவர்களுடைய பெருமை. அதுல பல செய்திகள். இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு துன்பம் வருதா, அந்த துன்பத்தில இருந்து நம்ம காப்பாற்றுவதற்கு உரிய பல திருப்பாடல்கள் அந்த பெரிய புராணத்தில் இருக்கின்றன. நமக்கு என்ன வேணும்? கவலை இல்லாம இருக்கணும். ரொம்ப பேர் முருகனுடைய 6 படை வீட்டுல பழனியவும் திருச்செந்தூரையும் விடாம பிடிச்சுக்குவாங்க. ஏன்? திருச்செந்தூர் இன்ப ஆக்கம், பழனி துன்ப நீக்கம். போதுமே, வேற என்ன வேணும்? துன்பம் வரக்கூடாது, இன்பம் வரணும், ரெண்டையும் முடிச்சுக்கோ. பழனி துன்ப நீக்கம், செவ்வாய்க்கு அதிபதி. ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருந்தாலும் விவகாரம் தான். ஏதோ கொஞ்சமா கஷ்டமா ரொம்பவா. பழனி ஆண்டவன் செவ்வாய்க்கு அதிபதி. செவ்வாய் யாருக்கு மோசமா இருக்கோ எல்லாம் பழனி ஆண்டவன் காலில் விழுந்தா செவ்வாய் கிரகம் சொன்னபடி கேட்கும். இவன் செவ்வாயவே சுத்துறானே தவிர பழனி ஆண்டவனை சுத்த மாட்டான். நம்ம கஷ்டமே அதுதானே. வியாழனுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன். வியாழன் அள்ளி கொடுப்பவன், எண்ணி கொடுப்பவன், ஒழுங்காய் கொடுப்பவன், சீராய் கொடுப்பவன். புகழ், பெருமை, பொண்டாட்டி, பிள்ளைகுட்டி, பொன்னாட அவ்வளவும் வியாழன் கொடுப்பான். வியாழனுக்கு அதிபதி யாரு? திருச்செந்தூர் முருகப் பெருமான். அதனாலே திருச்செந்தூர் முருகன் இன்ப ஆக்கம், பழனி ஆண்டவன் துன்ப நீக்கம். இந்த ரெண்டையும் கும்பிடுறான். சரிதானா? மனுஷனுக்கு இந்த ரெண்டும். முருகப்பெருமானுடைய பேராற்றல் அப்பாட்டேந்து வந்தது. சிவமும் முருகனும் ஒன்றுதான். அவருக்கு 5 முகம், இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முகம். அது என்னங்க 6 முகம்? ஏன் தெரியுமா? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு சிவபெருமானுக்கு 5 முகம். 4 திக்கிலையும் 4 மேல பார்க்கறதுக்கு 1. நம்மெல்லாம் கீழே இல்ல கிடக்கிறோம். நம்மளை பார்க்கவில்லை சார் முகம் வேணும். நாங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். கடவுளே, சிவபெருமான் பார்த்தாராம், இருறா கீழே ஒரு முகம் இருக்கு, அதோ முகம். அது என்ன அதோ முகம்? அந்த ஆளு அதோகதியா போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? விழுந்துட்டாருன்னு அர்த்தம். அதோ முகம்னா கீழ் நோக்கிய முகம். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்களாராகி செந்தடற் கண்ணாரும் ஒரு முகமாய் தீப்பொறியார் உய்ப்ப விரிபுவனம் எங்கும் பறக்க இமையோர் கண்டஞ்சுதலும் பொங்கும் தளர்பிளம்பை பொற்கரத்தால் அங்கண் எடுத்தமைத்து வாயுவை கொண்டே குதி என்று எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடுபோய். கந்தர் கதிவன்பா 5 வயசு குமரகுருபர சுவாமி திருச்செந்தூர்ல பாடுற பாட்டு. 5 முகத்தோடு சிவபெருமான் அதோ முகமும் தாங்கினாராம். அதோ முகம்னா கீழே பார்க்கிற முகம். அந்த அதோ முகம் சேர்த்தா 6 முகம். அவர் ஐமுக சிவன், இவர் அறுமுக சிவன். இந்த அறுமுகத்துல 2 வீட்டை ஏன் மனுஷனுக்கு 2 தான் வேணும். 1 இன்ப ஆக்கம், 2 துன்ப நீக்கம். இந்த 2ஐயும் கொடுப்பது பெரிய புராணம். இன்பம் வேணுமா? பெரிய புராணம். துன்பம் போகணுமா? பெரிய புராணம். நான் சான்று வச்சிருக்கேன். நான் சொல்ல போறது பழைய கதை இல்ல, இப்ப நடந்த கதை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தொடக்கத்துல கைலாஷ் யாத்திரை போறோம். நான் 2 தடவை திருக்கைலாய யாத்திரை பண்ணியிருக்கேன். கடவுளுடைய திருவரும் கட்டளை. 2005 ஒரு முறை. அப்போ எனக்கு 62 வயசு. 2011 ஒரு முறை. 2005 திருக்கைலாய யாத்திரை போற பொழுது நாங்க 60 பேர் புறப்பட்டு போனோம். சென்னையில இருந்து எல்லாம் பிளைட்ல போய் நேபாளம் காட்மண்டு. நேபாளத்தின் தலைநகரம் காட்மண்டு. காட்மண்டுல போய் இறங்கிட்டோம். இறங்கி உட்கார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு போகலாமா? அங்கிருந்து 1000 கிலோமீட்டர்.
கைலாசம் காட்மண்டுல இருந்து 1000 கிலோமீட்டர். பூரா திபேத் முழுக்க சீனர்களுடைய ஆட்சி. அங்க உள்ள போகணும். மலை, பனி, வெள்ளம், காட்டாறு, அதுலதான் போகணும். உட்கார்ந்து இருக்கோம். ஐயா நாளைக்கு போக முடியுமா? இல்ல 2 நாள் சென்னுதான் போகலாம். எதனால? தீவிரவாதிகள் 90 பேரை சுட்டு கொன்று விட்டார்கள். நீங்க வேணும்னா போகலாம். போகனா இதுக்கு வம்பு? 90ஓட 91 வேண்டாம், போகல. நாளைக்கு போகலாம். 2 நாள் கடத்தி விட்டான். நாங்க போய் பசுபதிநாதர் காலில் விழுந்தோம். நேபாளத்துல பசுபதிநாதர் 4 பக்கம் 4 முகம், மேல ஒரு முகம். அருமையான சந்நிதி. 4 வாசல், கர்ப்ப கிரகத்துக்கு 4 வாசல். அங்கே நாங்க 60 பேரும் போய் காலில் விழுந்தோம். பகவானே, நேபாளத்துக்கு வந்துட்டோம், காட்மண்டுல நிக்கிறோம், எப்படியாவது எங்களுக்கு கைலாசத்துக்கு ஒரு வழியை காட்டு. அங்க இருந்த அர்ச்சகர் இவ்வளவு பூவை அள்ளி வீசுறார். அவர் கையில எல்லாம் கொடுக்க மாட்டார், அப்படியே அள்ளி வீசுவார். என் கையில வந்து விழுந்தது, அப்படியே வாங்கினேன். உள்ள ஒரு ருத்ராட்ச மாலை, சிவபெருமான் கழுத்துல போட்ட ருத்ராட்ச மாலை. மாலை ஓட்ட மாலையா, பூ ஓட்ட பூவா வந்து விழுந்துதா பார்த்தேன். 108 ருத்ராட்சம் கையில. பகவானே பரவாயில்ல, நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். 60 பேர் உட்கார்ந்து சிவபுராணம் படிச்சோம். எங்க? காட்மண்டு. முன்னால உட்கார்ந்து அருமையா படிச்சான். அன்னைக்கு ஆச்சு, மறுநாள் ஆச்சு, 3ஆம் நாள் எங்களை அனுப்பிச்சிட்டான். நல்ல வேறடா அப்பா. ஜீப் காரு, ஒரு ஜீப்ல 4 பேர், 15 ஜீப்ல 60 பேர். எங்களுக்கு துணைக்கு ஓட்டுற ஆளு ஒரு ஷெர்பா, 6 பேர் மொத்தம் கார்ல. 15 காரு ஓட்டுறது பூரா திபேத்துக்காரனும் சீனாக்காரனும். அந்த காரை அவனை தவிர யாரும் ஓட்ட முடியாது. தண்ணி போயிட்டு இருக்கு, ஆத்துல குறுக்கல விடுறான், அது போய் ஏறிடுது. 4 சக்கரத்துக்கும் பிரேக்கு. அப்படி ஒரு காரு. எங்களுக்கா பயமா இருக்கு. மேல தூக்கி போடுது, அப்படியே மேல இடிக்குது. தலை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். பிடிப்ப விட்டோம்னா அவ்வளவுதான், காருக்கு வெளியில தலை வந்துடும். முதல் நாள் 150 கிலோமீட்டர் ஓடணும். ஒரு நாள் முழுக்க கார் ஓடி 150 கிலோமீட்டர். நியாலம்னு ஒரு ஊரு, அங்க கொண்டாந்து விட்டுட்டான். வந்தா இடுப்பெலும்ப கலட்டி காய போடுறான். ஆமாங்க, அந்த பாடாய் போச்சு. அவன் ஓட்டின காலம் அப்படி. இப்ப ரோடு நல்லா போட்டுட்டாங்க. இப்ப 2011 2வது முறை போன பொழுது ரோடு சீனாக்கார அழகா போட்டுட்டான். நினைச்சா இந்தியாவுக்கு வந்துடுவான். ரோடு தெளிவா இருக்கு, ரோடு எப்பவும் தெளிவா இருக்கு. எனக்கு ஆச்சரியம். இப்ப ரொம்ப சீக்கிரம் வரலாம். அப்ப நான் சொல்றது 2005 பாதையெல்லாம் பள்ளம், பள்ளமெல்லாம் பாதை. தியாலத்துல போய் ராத்திரி உட்கார்ந்துட்டோம். எங்களோட வந்தவங்கள்ல ஒரு அம்மா, ஒரு ஐயா. அந்த ஐயா ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் பாத யாத்திரை பண்ணவன். நடந்து ராமேஸ்வரம் டு காசி 3000 கிலோமீட்டர். ஒரு மாசத்துக்கு எப்படியும் கஷ்டப்பட்டு 750 கிலோமீட்டர் போவாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 25 கிலோமீட்டர். ஒரு மாசத்துக்கு 750 கிலோமீட்டர். 4 மாசத்துக்கு 3000 கிலோமீட்டர் நடக்கணும். கார்ல எல்லாம் போக முடியாது, நடந்துதான் தீரணும். அப்படி நடந்து வந்தவர் அவர். அந்த அம்மா அவருடைய மனைவி. இவங்க 2 பேரும் வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தலை சுத்துது, வாந்தி வருது, பசிக்கல, காய்ச்சல் அடிக்குது. கேட்டா என்ன சொல்றாங்க? இந்த ஆல்டிடியூட்ல இப்படி வரும். அது கிட்டத்தட்ட 8000 அடி உயரம். இந்த இடத்துல இப்படி வரும். எங்களுக்கா கஷ்டமா இருக்கு. ஐயோ, இவங்களை எப்படி விட்டுட்டு போறது? அந்த அம்மா சொல்லுது, நீங்க எங்களை விட்டுட்டு போங்க. எங்க விட்டுட்டு போறது? நேபாளத்துல காட்மண்டுல இருந்து அந்த பக்கம் 150 கிலோமீட்டர் திபேத்துக்குள்ள. நாங்க எல்லாரும் கூடி ஒரு தீர்மானம் பண்ணணும். டிராவல்ஸ்காரனை கூப்பிட்டு, அந்தப்பா நாளைக்கு காலையில போகணும்னு சொல்றீல்ல, ஒரு நாள் ஒத்தி போடு, நாளானைக்கு காலையில போகும். ஒரு நாள் ஒத்தி போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. பிளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு அவ்வளவும் புக் பண்ணி இருக்கோம். ஒரு நாள் ஒத்தி போட்டு அவ்வளவு மாறும். வேற வழி இல்லை. கூட்டிக்கிட்டு வந்தவனை விட்டுட்டு போக கூடாது. அவன் கேட்டா, எனக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. நல்லா வாங்கிக்க.
60 பேர் ஆளுக்கு 500 ரூபா அப்ப கொடுத்தோம். மறுநாளைக்கு அங்க தங்கிட்டோம். எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் நியாலம். பனி குளிர் இழுக்கும். தண்ணி வெந்நீரை கையில கொண்டாடுறதுக்குள்ள பன்னீரா மாறி போயிடும். அவ்வளவு குளிர். உள்ள இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரக்கு போட்டு, போர்வை போர்த்தி, அதுக்கு மேல குளிர் அடிக்கும். ராத்திரி திடீர்னு ஆக்சிஜன் குறைஞ்சிடும். நான் படுத்திருந்தேன். ராத்திரி 1 மணி மூச்சு இழுக்குது. என்னடா ஆச்சரியமா இருக்கு, மூச்சு தணறது. என்ன ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு. வெளியில வந்து நின்று நல்லா பிராணாயாமம் பண்ணி ஒரு மூக்க மூடி ஒரு மூக்கு வழியா இழுத்து அப்பனேன்னு கடவுள் உசுர கொடுத்தாரு. நினப்புல வச்சுங்க. அப்படி இட நியாலம். இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்களை விட்டுட்டு போங்கங்குது. எங்களுக்கு மனசு இல்லை. விட்டுட்டு போகலாமா வேண்டாமா? போற பொழுது காட்மண்டுல இருந்து 150 கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு நியாலம்னு பேரு. நியாலத்திலே ஒரு அம்மாவும் ஐயாவும் உடம்பு சரியில்லை. அந்த அம்மாவுக்கு தலை வலிக்குது, வாந்தி வருது, பசி எடுக்கல, கஷ்டப்படுறாங்க. இந்த உயரத்திலே இது வரும் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். என்ன பண்றது? நாங்க தீர்மானம் பண்ணணும், ஒரு நாள் ஒத்தி போடலாம்னு. ஒத்தி போட்டோம். அது வரைக்கும் பார்த்தோம். ஒத்தி போட்டா மறுநாள் அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க என்ன சிவலிங்கம் கொண்டுகிட்டு போனோம். என்ன மானசரோவரில் வச்சு பூஜை பண்ணணுமே, கிடைக்கணுமே. அதுக்காக அந்த சிவலிங்க திருமேனியை அப்படியே எடுத்து வச்சோம். காலையில நியாலத்துல எல்லாரும் ஒரு திருமுறை சொன்னோம். அதுக்குத்தான் இவ்வளவு பேச்சு பேசியிருக்கேன். 11 பாட்டு படிச்சோம். காலையில இந்த அம்மா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. பசிக்கல, தலைவலிக்குது, ஆனாலும் பரவாயில்ல. எல்லா சிவலிங்கத்தையும் எடுத்து வச்சு இந்த 11 பாட்டை படிச்சு முடிச்சோம். மத்தியானம் சாப்பாடு நாங்க தான் சாப்பிட்டோம். அந்த அம்மா சாப்பிடல. திரும்ப இந்த 11 பாட்டு. சாயந்தரம் திரும்ப இந்த 11 பாட்டு. கிட்டத்தட்ட 4 முறை அந்த 11 பாடலை படிச்சுட்டோம். முடிஞ்சது. ராத்திரி எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். காலம்பரை எழுந்து பார்த்தா அந்த அம்மாவை காணோம். வீட்டுக்காரையா தடுமாறி போயிட்டாரு. என்ன இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்து நியாலத்துல தொலைச்சு விட்டானேங்கிறாரு. எப்படி இருக்கும்? கண்ணீர் விடுறாரு. எல்லாரும் தேடுறோம், காணோம். எங்க போய் தேடுறது? மொழி தெரியாத ஊர். திடீர்னு டிராவல்ஸ்காரன் வந்தான். ஜீப்ல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குன்னா எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. போய் பார்த்தா இந்த அம்மா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு முகத்தை கழுவி. என்ன சார் முகத்தை கழுவுறது அவ்வளவு பெரிய வேலையான்னு சிட்னியில உட்கார்ந்துக்கிட்டு கேட்கப்படாது. அங்க இருந்தா தான் தெரியும். ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் தண்ணி. அந்த அம்மா முகத்தை கழுவி சேலை மாத்தி 5-6 பை தூக்கிட்டு போய் கார்ல உட்கார்ந்துருச்சு. விட்டு போச்சுங்க காய்ச்சல். நாங்க அப்பத்தான் துண்டை காணும் துணியை காணும்னு தேடிக்கிட்டு தெரிகிறோம். அது என்ன சார் அந்த 11 பாட்டு? அதுக்குத்தான் நான் இவ்வளவு நேரம் முன்னுரை போட்டேன். பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் நமக்கு வழிகாட்டினாரே அந்த 11 பாட்டு. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த 11 பாடலை படியுங்கள், துன்பம் போய்விடும். மறை உடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞகனே என்றுன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணியிராப்பகலும் நினைத்து எழுவாரிடர் களையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வப்பேல் என்றடற்கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடர் களையாய் நெடுங்களம் மேயவனே. நான் 3 பாட்டு தான் சொல்லியிருக்கேன். 11 பாட்டு. திருஞான சம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருநெடுங்களம் என்ற ஊர்ல பாடின பாட்டு. இந்த இதுக்கு பேரு இடர் களையும் பதிகம்னு பேர்.
எந்த துன்பம் வந்தாலும் சரி இந்த 11 பாட்டை படிச்சுட்டு போங்க, வாழ்க்கை சுகமா இருக்கும். சொல்றது யாரு? சேக்கிழார் சுவாமி. அதனாலதான் சேக்கிழார் புராணத்துக்கு பெரிய புராணம்னு பேர் வச்சாங்க. உனக்கு எங்க கஷ்டம் வருது அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும், நான் பின்னால அதெல்லாம் சொல்றேன். இன்னொருத்தர் தெரியுமா? பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழ்ல ஆழங்கால் பட்டவர், திறனாய்வு என்பதை உருவாக்கி காட்டியவர். ஒரு பக்கம் கம்பன், ஒரு பக்கம் சேக்கிழார். இலங்கைக்கு போயிருந்தார் ஆசா ஞான சம்பந்தம். இலங்கையிலே சொற்பொழிவு. ஆசாஞாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு உள்ள இருக்கும். அப்போ அப்பாவோட சண்டை போட்டு காதல் கல்யாணம். அவங்க அப்பா பெரிய புராணத்தில் சக்கரவர்த்தி, பெருஞ்சல் வடக்கனார் சரவண முதலியார். சரவண முதலியார் மாதிரி பெரிய புராணம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது, அவ்வளவு பெரியவர் அவங்க அப்பா. இவர் காதல் கல்யாணம் அப்பா ஒத்துக்கல, கல்யாணம் பண்ணிவிட்டார். வெளியில வேலைக்கும் வந்துட்டார். அதோட இலங்கையில பேசுறதுக்கு போனார். முத நாள் பேசிட்டார், ராத்திரி படுத்தார், தூங்கினார். காலம்பரை எந்திரிச்சார். ஆனார், தொண்டையில சத்தமே வரல. இங்க மாட்டிருச்சு, ஒன்னும் புரியல, பேச்சு வரமாட்டேங்குது, காத்துத்தான் வருது. இவருக்கு பொழப்பே தொண்டை தான். எங்களுக்கெல்லாம் உயிர் எங்க இருக்கு தெரியுமா? தொண்டையில தான் இருக்கு. தொண்டை கட்டினால் எங்கள் தொண்டை கட்டி விடுவார்கள், சரிதானே? உயிர் தொண்டையில இருக்கு. அப்பாவை விரோதம் பண்ணிட்டு கல்யாணம் வேற பண்ணியாச்சு. என் சம்பாத்தியத்தை நம்பி இந்த பொண்டாட்டி வந்திருக்கான். பேராசிரியருக்கு தொண்டை போச்சுன்னா எங்க அவர் இருக்க முடியும்? பொழப்பு நடத்த வேண்டாம். கண்ணீர் விட்டு அழுதார். டாக்டர் வந்து பார்த்தார், அவ்வளவுதான், மெட்ராஸுக்கு அனுப்புங்கன்றார். 30 வயசு, தவிக்கிறார். ஒரு பெரியவர் சொன்னார், இங்கே ஒரு மகான் இருக்கிறார், அந்த மகானை போய் பாருங்கள். அந்த மகான் படம் அங்க மாட்டி இருக்கு. யோக சுவாமிகள். எப்பவோ முடிந்து போன காரியம். யோக சுவாமிகள். அவர் காலில் போய் விடு. ஆசா ஞான சம்பந்தம் யோக சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். பரமஞானி. இப்படியே பார்த்தார், ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான், தொண்டை பேச வந்துருச்சு. நான் வார்த்தையை கொஞ்சம் மாத்துறேன். சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே ஆய்வு செய்யணும், கொஞ்சம் போல மாத்தி இருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை வேற. சித்தர்கள் வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கும், ஆனா பொருள் புரிஞ்சுக்கணும். யோக சுவாமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சேக்கிழானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? சித்தர்கள் வார்த்தை அப்படித்தான் இருக்கும், உள்ள அர்த்தம் இருக்கும். சித்தம் போக்கு சிவம் போக்கு. தொண்டை பேச வச்சிருந்துங்க, பேச வந்துருச்சு. ஆசாரியா எழுதுறார், என் பேச்சுக்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் யோக சுவாமிகள். இருங்க, இப்ப நான் கதைக்கு வரேன். பின்னால கொஞ்ச காலம் ஆச்சு. அப்பாவுக்கும் பையனுக்கு சமரசம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா சரவண முதலியார் மரணப்படுக்கையில கிடக்கிறார், வியாதி. சென்னையில டாக்டர் குருசாமி முதலியார். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி, நான் ஒன்னும் கதை சொல்லல. நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இந்த நிகழ்ச்சிகள் நடந்தது அவ்வளவு உண்மை. டாக்டர் குருசாமி முதலியார் சென்னையில பெரிய மருத்துவர். அவர் சிலை வச்சிருக்காங்க இப்போ ஆஸ்பத்திரியில, ஜெனரல் ஆஸ்பத்திரியில. அவரு உள்ள பூஜை பண்ணுவார். பல பேர் வாசப்படல நிற்பாங்க. பூஜையை முடிச்சுட்டு கதவை திறப்பார். பெரிய டாக்டர், எல்லாம் கும்பிடுவாங்க. ஒவ்வொருத்தனா வருவார். நீ நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வா, நீ வீட்டுக்கு போயிரு, அவ்வளவுதான். நீ 10 நாளைக்கு அப்புறம் வா. ஏதோ அருள் வாக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே போயிடுவார். இன்னைக்கு மாதிரி அந்த டெஸ்ட் பண்ணு, இந்த டெஸ்ட் பண்ணு, ஒரு 50,000 வெள்ளியை தீர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணுமில்லையும் பார். இவர் சொல்லுவார், எங்கிட்டையும் ஒண்ணுமில்லையும் பார். அப்படி எல்லாம் கிடையாது சார். டாக்டர்கிட்ட போற பொழுது கவனமால இருக்கணும். அந்த டாக்டர் புண்ணியவன். காரைக்குடியில டாக்டர் அடகப்ப செட்டியார்னு ஒரு பெரிய வள்ளல். அவளது காசையும் அள்ளி கொடுத்து சாகிற பொழுது ஒண்ணுமில்லாம இறந்து போன வள்ளல் அவர் ஒருத்தர் தான் உலகத்திலேயே.
50,000 ரூபாய் வச்சு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவர் 50,000 ரூபாய் இருந்து 60,000 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு 10,000 சம்பாதிப்பாரு. அப்படி ஆளு. அவ்வளதையும் கொடுத்தார். அவர் ஒண்ணு சொல்லுவார், உனக்கு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போ. ஏன்? டாக்டர் பிழைக்கணும். அவர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார், மருந்து வாங்கு. ஏன்? மருந்து கடைக்காரன் பிழைக்கணும். மருந்த சாப்பிடாதே. ஏன்? நீ பிழைக்கணும். டாக்டர் அழகப்ப செட்டியார் சொன்ன விட்டது. நான் 8ஆம் கிளாஸ் படிச்ச போது எங்க ஊர்ல நான் 8ஆம் கிளாஸ் ESLCல முதல் மார்க் 1957 58. ESLC அந்த காலத்துல ஒண்ணு உண்டு இந்தியாவில், எலிமெண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். 8ஆம் கிளாஸுக்கு கவர்மெண்ட் பரீட்சை. அப்போ அதுல எனக்கு முதல் மார்க் அந்த ஊர்ல ஒரு 10-15 பள்ளிக்கூடத்துக்குள்ள. டாக்டர் அழகப்ப செட்டியார் வந்து எனக்கு ஒரு பேனா பறிச்சு கொடுத்தார். அப்ப எனக்கு பேனா தான் பெருசா தெரிஞ்சுட்டே தவிர இந்த புண்ணியவான பெருசா தெரியல. பேனாவை எடுத்து எழுதி உடைச்சு தூக்கி போட்டுட்டேன். அவர் சொல்லுவார் அப்படி. டாக்டர் குருசாமி முதலியார் வரிசைக்கு சொல்லிக்கிட்டே போவார். ஆசா ஞான சம்பந்தத்தினுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மரணப்படுக்கையில கிடக்கிறார், கோமா ஸ்டேஜ். கூட்டிக்கிட்டு வர முடியாது. ஆசா ஞான சம்பந்தமும் இன்னொரு நண்பரும் வந்து குருசாமி முதலியார் வீட்டு வாசப்படியில தவம் கிடக்கிறாங்க. குருசாமி முதலியார் உள்ளே பெரிய புராணம் படிக்கிறவர், சேக்கிழார கும்பிடுறவர். வெளியில வர்றார், பூஜை முடிச்சு வர்றார். எப்பவும் பெரியவங்களை பார்க்கறதா இருந்தா பூஜை முடிச்ச உடனே பார்த்தா ரொம்ப நல்லது. மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை எப்ப பார்த்தார் தெரியுமா? மீனாட்சி கோயிலுக்குள்ள போய் சொக்கலிங்க பெருமான கும்பிட்டு விட்டு திருஞான சம்பந்தர் வர்ற பொழுது நேர மங்கையர்க்கரசியார் போய் பார்ப்பார். அதுக்கு முன்னால பார்க்க மாட்டார். ஏன்னா கோயில்ல வழிபாடு பண்ணிட்டு வர்ற பொழுது அந்த அருளோட வருவாங்க. குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். குருசாமி முதலியார் பூஜை முடிச்சு வெளியில வர்றார். ஆசா ஞான சம்பந்தம் காத்து கிடக்கிறார். இவர் அவர்கிட்ட சொல்றார், அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லை, அப்படியே கோமா ஸ்டேஜ், ஒன்னும் புரியல, கொண்டாந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணட்டுமா? குருசாமி முதலியார் இப்படியே பார்க்கிறார். வேண்டாம், இன்னும் 20 நாள் ஓடும், கேட்கிறத குடுங்கோ. அவ்வளவுதான், முடிச்சு வச்சு. ஒரு வார்த்தை முடிச்சு வச்சுங்க, இன்னும் 20 நாள் ஓடும். என்ன சார் வைத்தியமா இது, தத்துவமா, கடவுள் திருவருளா? அப்படி குருசாமி முதலியார் பெரிய MBBS அந்த காலத்துல. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் அப்படியே படுத்து கிடக்கிறார். ஆசா ஞான சம்பந்தத்துக்கு கண்ணீர். ஏன் கண்ணீர்? அப்பா இறந்து போக போறாருன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். ஈவென்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். நான் நினைக்கிறேன் அவர் தான் போறாரு, அவரு நான் தான் போறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. யாரு போறேன்னு அவனுக்கு எல்லாம் தெரியும், யாரு போவான்னு. அதுக்காக அழல. ஏன் தெரியுமா அழுதாரு? இத்தனை வருஷமா பெரிய புராணத்தை பேசின புண்ணியவான், எங்க போனாலும் பெரிய புராணம் பேசின புண்ணியவான். ஞானத்தின் திருவுரு திருஞான சம்பந்தர், அன்பின் திருவுரு கண்ணப்பர். இப்படி எல்லா ஊர்லயும் போய் பேசினவன். பெரிய புராணம் பேசின மனுஷன் சாகுற பொழுது சிவபெருமான் பேரை கூட சொல்லாம கோமா ஸ்டேஜில் சாகலாமா? என்னையா பாவமா இருக்கே. சாகிற பொழுது கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. பட்னத்து சாமி சொல்ற, சாகிற பொழுது கை கும்பிடணுமா, ஓம் நம சிவாயங்கணுமா, உயிர் அதோட போகணுமா? எப்படி இருக்கு? நம்ம அப்படியா போறோம்? இங்க 10 அங்க 10 அங்க 10. டே எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் நமக்கு 7000 தரணும், பையன் சரிங்கிறான். அடுத்த விட்டு அண்ணாசாமி நமக்கு 5000 தரணும், சரிங்கிறான். கோடி விட்டு குப்புசாமிக்கு நம்ம 3000 கொடுக்கணும். ஐயோ உளர்றாரே உளர்றாரே. தரணும்ன பொழுதெல்லாம் ஆமான பையன், கொடுக்கணுங்கிற பொழுது உளர்றாரேங்கிறான். நம்ம அதுக்குள்ள தானே உட்கார்ந்து போறோம். ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி போகணுமா? கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. எங்க அப்பாவுக்கு அது கிடைக்கலையே, அழுதார். இன்னும் பெரிய புராணம் பேசின மனுஷனுக்கு கடவுள் இதை கூட செய்யப்படாத ஐயா. நான் ஒண்ணு சாக வேண்டாம்னு கேட்கல, சாகுற பொழுது கடவுளை நினைச்சிட்டு சாகணும். உங்களுக்கு ஒரு தேவ ரகசியம் சொல்லவா?
ராத்திரி தூங்குற பொழுது கடைசியா எந்த சிந்தனையோட தூங்குறீங்களோ காலம் வர எந்திரிக்கிற பொழுது படிச்சுன்னு அது ஞாபகத்துக்கு வரும். சாகுற பொழுது எந்த சிந்தனையோட சாகுறீங்களோ அடுத்த பிறவியிலே அது நினைவுக்கு வரும். சார், சாவுக்கும் தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? தூக்கம்ங்கிறது ரிகர்சல், சாவுங்கிறது ஃபைனல். நம்ம தூங்குற போது என்ன செய்யறோம்? சாகுறதுக்கு ரிகர்சல் பார்க்கிறோம். சில பேர் சொல்றான் பொன மாதிரி தூங்குறான். மாதிரி இல்ல, இது ரிகர்சல் சார். நான் சொல்லல, திருவள்ளுவர். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. சந்தேகம் வந்து அம்மாட்ட கேட்டுக்கிடுங்க, திருக்குறள், நான் சொல்லல. சரிதானா? சாவுங்கிறது பெரிய தூக்கம், தூக்கம்ங்கிறது சிறிய சாவு. சரிதானே? நாளைக்கு காலையில முடிச்சுக்குவோம். சாகுற பொழுது எந்த சிந்தனையோட சாகுறியோ பிறக்கிற பொழுது அந்த சிந்தனையோட பிறப்பேன். அதனாலதான் சாகுற பொழுது பொழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டா அடுத்த பிறவியில் அது கிடைச்சிடும். எங்க அப்பா இப்படியெல்லாம் இருந்தவர். சாகுற பொழுது கோமா ஸ்டேஜில் தன்னனப்பில்லாம சாகலாமா அழுதார். அந்த 20 நாள்ல 19 நாள் ஓடிடுச்சு. நாளைக்கு சாகணும் கேட்டுங்க. அவர் சொன்ன தேதிப்படி இவரு கோமா ஸ்டேஜ்ல கிடக்கிறார். அந்த 20ஆம் நாள் காலையில 6 மணி 6:30 மணி இருக்கும். பளிச்சுன்னு முடிச்சார். பக்கத்துல மருமகன், மகன், பெண்டாட்டி. மருமகளை பார்த்தார். வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தி வை. அந்த பொண்ணு வேகமா ஓடுது, வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்திருச்சு. இவரு பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. பூஜை பண்ற பொழுது எந்தெந்த பாட்டை எப்படி சொல்லுவாரோ அந்தந்த பாட்டை அப்படியே படுத்தபடிக்கு சொல்லிட்டு இருக்காரு. தேவாரம் சொல்லுவார், திருவாசகம் சொல்லுவார், பெரிய புராணம் 2 வரி சொல்லுவார், திரும்ப திருவாசகத்துக்கு போவார். அவருக்குன்னு ஒரு பழக்கம். அவர் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார். 1 மணி நேரத்துக்கு பாட்டு மட மட மடன்னு மட திறந்த வெள்ளமா கொட்டுது. கடைசியா ஒரு பாட்டை சொன்னார். கண்ணை திறந்து பார்த்தார். திறந்த ஒடிக்க நின்று வச்சு. எந்த பாட்டை சொன்னார் தெரியுமா? இத்தனை தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் எல்லாம் சொன்னவர் கடைசியா ஒரு பாட்டை சொன்னார். எல்லாரும் கட்டாயம் சொல்ல வேண்டிய பாட்டு. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. பட்னத்து சாமி பாடின பாட்டு. எத்தனை பிழை லிஸ்ட் போடுறாரு பாத்தீங்களா? கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் 7 பிழை எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்மன். அப்படியே அடங்கிருச்சு. ஆசாஞா எழுதுறாரு, கோமா ஸ்டேஜில் இருந்தவரை கடவுள் எழுப்பி கடைசி பூஜை பண்ண விட்டுட்டு இந்த பாட்டை படிக்க சொல்லி திருவடியில் சேர்த்து கொண்டார். பெரிய புராணம் படிச்சா இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். எழுதுறது யாரு? பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம். பெரிய புராணம் ஒரு தேசிய காப்பியம். தலைப்பாதான் இன்னைக்கு. அது என்ன தேசிய காப்பியங்கிறீங்க? 63 நாயன்மார்கள்ல சேரராஜா உண்டா? உண்டு. சோழராஜா உண்டா? உண்டு. பாண்டிய ராஜா உண்டா? உண்டு. தொண்ட நாட்டுக்காரங்க உண்டா? உண்டு. நடுநாட்டுக்காரங்க திருமணைப்பாடி நாடு உண்டு. கல்கத்தாவில் இருக்கவர் உண்டு. ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கவர் உண்டு. ஆப்பிரிக்காவில் இருக்கவர் உண்டு. என்ன சார் அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் எங்க சார் இருக்கு பெரிய புராணத்துல? ஒரு வரிக்குள்ள இருக்கு. எங்க இருந்து யாரு சிவபெருமானை கும்பிட்டாலும் அவர் எங்களுடைய சிவபெருமானுக்கு தொண்டர். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன். இங்க தொகை அடியார்கள்னு ஒரு நாள் பேச போறேன். அப்பா அதை பத்தி பேசுறேன். அப்பாலும் அடிச்சார்ந்தார்னா தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு அப்பால், தமிழ் மொழிக்கு அப்பால்
எங்கேயோ யாரோ எங்கேயோ இருந்து முருகான்னு சொன்னா சிவபெருமானேன்னு சொன்னா அவரும் எங்க பெரிய புராணத்துக்குள்ள சேர்ந்துட்டார் சார். அப்போ இது ஒரு தேசிய காப்பியம். தப்பு, உலகளாவிய காப்பியம். எத்தனை முறை உலகலாம் வருது தெரியுமா? 14 முறை வருது. 4286 பாட்டு பெரிய புராணம் சேக்கிழார் பாடியது. முதல் பாட்டு என்ன? உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அதுல ஒரு நயம் இருக்கு தெரியுமா? இந்த பாட்டை ஒழுங்க சொல்லி பாருங்க. வீட்டுல போய் புள்ளி எழுத்தை எல்லாம் விட்டு இந்த பாட்டை மட்டும் எண்ணி பாருங்க. எத்தனை எழுத்து வரும் தெரியுமா? 63 எழுத்து வரும். அவ்வளவுதான். இரு விட்டுறணும், இந்து விட்டுறணும், தூ. வீட்டுல போய் எண்ணி பாருங்க. புள்ளி எழுத்தை விட்டுறணும். அந்த காலத்துல ஏட்டுல புள்ளி வைக்க மாட்டாங்க. புள்ளி எழுத்தை விட்டுட்டு தான் என்ற பழக்கம். அதுக்கு மாத்திரை கம்மி. மாத்திரைன்னா இந்த சுண்டு, உங்க மாத்திரை இல்லை. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரையின் நாம் பாருங்க. அந்த மாத்திரை இல்லை. மாத்திரைன்னா சுண்டு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சேர்க்காம பிரிச்சு, இப்படி சொல்ல, பிரிக்காம சேர்த்து போட்டா 63 எழுத்து வரும். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்படி பிரிச்சு போட்டுட்டு எழுத்தை எண்ணி பார்த்தா 72 எழுத்து. என்ன அர்த்தம்? அடியார்கள் 63 பேர் தனி அடியார்கள். தொகை அடியார்கள் 9 செட்டு சேர்த்தா மொத்தம் 72. திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 அடியார்களை பாடினார். அவரை சேர்த்த 61, அவங்க அப்பா 62, அவங்க அம்மா 63. தொகையடியார்கள் தனியா ஒரு 9 செட்டு. அது எத்தனை பேர்னு தெரியாது. தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர். அதுல சிவபெருமான் ஒருத்தர். நடராஜாவை சேர்த்து 3000 பேராம். அப்பாலும் அடிச்சார்ந்தார் தெரியாது. 30 திருமேனி தீண்டுவார் எத்தனை பேரு? கோயில் சிவாச்சாரிய பெருமக்கள் கணக்கே கிடையாது. தீண்டுவார், தீண்டினார் இல்ல. இனிமே கும்பிடுறவங்களும் அதை சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு உள்ளவர் நாளைக்கு உள்ளவர் அவ்வளவு பேரும் சேருவாங்க. இதெல்லாம் கணக்கு போட முடியாது. பக்தராய் பணிவார்கள் நம்பர் தெரியாது. பரமனையே பாடுவார் தெரியாது. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் தெரியாது. திருவாரூர் பிறந்தார்கள் தெரியாது. 30 திருமேனி தீண்டுவார் தெரியாது. முழுநீரு பூசிய முனிவர் தெரியாது. அப்பாலும் அடிச்சார்ந்தார் தெரியாது. பொய்யடிமை இல்லாத புலவர் தெரியாது. தில்லைவாழ் அந்தனர் தெரியாது. 9 தொகையடியார்கள் தொகுதி 1000 பேர், 50,000 பேர், கோடி பேர் விட்டுருங்க. அப்போ 63 9 72 ஒரு கணக்கு. சேர்த்து போட்டா 63 எழுத்து, பிரிச்சு போட்டா 72 எழுத்து. இன்னொன்னு தெரியுமா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். நமக்கிட்ட ஆணவம் கண்மம் மாயை 3 மலம் இருக்கு. அதெல்லாம் பின்னாலே சைவ சித்தாந்தம் வர்ற அன்னைக்கு சொல்றேன். எளிமையா சொல்லுவேன், கவலைப்படாம கேட்கலாம். தூக்கம் வராது யாருக்கும். ஆணவம் கண்மம் மாயை மும்மலமும் உள்ளவங்களுக்கு இறைவன் அரியவன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். இந்த ஒரு மலம் கலண்டு போச்சு மாயை. ஆணவம் கண்மம் மட்டும் இருக்கு. அவர்களுக்கு நிலவுலாவிய நீர்மணி வேணியன். நிலவு கங்கையோட காட்சி விடுப்பானா திருவுருவம். 2 மலம் உள்ளவங்களுக்கு. அட அந்த கண்மமும் போயிடுச்சு, ஆணவம் மட்டும் பாக்கி இருக்கு. இந்த ஆணவம் போயே போகாது, விடாது. அழுத்திக்கிட்டு உட்காரணும், இல்லாட்டி பறந்துடும். செத்தா கூட போகாது. அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாவிகளா, செத்து போனதுக்கு வருந்தலாமே தவிர சிவலோக பதவி அடைஞ்சதுக்கு வருந்தலாம்.
கிடைக்குமா? என்ன அர்த்தம் தெரியுமில்ல? இந்த ஆளு சிவலோகத்துக்கு போனா சிவலோகத்தையும் கெடுத்து விடுவாரு, வருந்துகிறேன்னு அர்த்தம். விளங்காம எழுதுறேன். எங்கள் தந்தையார் இன்னார் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியாம பண்ற தப்பு. அப்ப கூட பதவி என்ன சிவலோக பதவி விடுவானா? அதே அப்பா, எவ்வளவு ஆசை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை எது தெரியுமா? நான் பேசினேன், நான் பாடினேன், இந்த வீடு நான் கட்டின வீடு தெரியுமா? நான் சொன்ன அந்த ஊர்ல அத்தனை பேரும் கேட்பேன், என்ன யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல பாதி எனக்கு சொந்தம், பசிபிக் மகாசமுத்திரம் பூராவும் எனக்கு சொந்தம். என்ன ஆகிறது இவன்? ஏங்க இந்த நான் விடுதா? 10 10 ஹோட்டலுக்கு போனா அங்கேயும் இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், நான் கொண்டாங்க. ஒரு டிஃபனுக்கு நான்னு பேரு தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? இந்தியாவில் இங்கே எப்படியோ எனக்கு தெரியாது. இந்தியாவில் ஒரு பலகாரத்துக்கு நான் பேரு ஐயா. அங்கேயுமா நான்? இந்த நான் வேண்டான்னு தானே பார்க்கிறோம். ஆணவம் விடாது. அப்ப என்ன சொன்னேன்? 3 மலம் உள்ளவங்களுக்கு அரியவன், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். ஒரு மலம் கடன்றிச்சு பரவாயில்ல, 2 மலம் ஆணவன் கண்மம் அவங்களுக்கு நிலவு உலாவிய நீர்மதி வேதியன். கண்மமும் கலன்றிச்சு ஆணவம் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அழகில் சோதியன். ஜோதிமயமா காட்சி கொடுப்பான. முதல்ல அரியவன், அப்புறம் உரு, கடைசி ஜோதி. 3 புரியுதா? உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மதி வேணியன், அழகில் சோதியன். அதத்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியினார் மாணிக்க வாசகன். அதத்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையினார் ராமலிங்க சுவாமி. அந்த ஜோதி தான் கடைசி வழிபாடு. அந்த ஜோதி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி. அது என்ன மலர் சிலம்படி? அவன் காலில் சிலம்பு போட்டிருக்கான் தெரியுமா? தெரியும். சிலம்பு ஒலியில தான் உலகமே உண்டாயிற்று. There was sound at the beginning. பைபிள்காரன் எழுதுறான், ஆரம்பத்தில் ஒலி இருந்தது, அதுல இருந்துதான் எல்லாம் வந்தது. கதிர் வெடித்து பிளம்பு விட, கண்ணதாச எழுதுவார். சூரியன் வெடிச்சு விழுந்துதான் நம்ம பூமியா. பிங் பாங் தியரிங்கிற கேள்விப்பட்டிருக்கா? ஆரம்பத்துல சவுண்டு வெடிச்சுது, அப்புறம் தான் நீங்க நான் எல்லாரும் உலகமே வந்தோமா. ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு? ஒலி இருந்துச்சு. சிலம்பு, மலர் சிலம்படி, உலகத்தை மலர்விக்க கூடிய சிலம்பணிந்த பாதம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்துறது வேற, வணங்குறது வேற. வாழ்த்துறது வாயார வாழ்த்துவது. வாழ்த்தினால் நல்லா இருக்கலாம், வணங்கினால் அவனே கிடைப்பான். வாழ்த்துனா உலகத்துல நல்லா இருக்கலாம், வணங்கினால் அவனே கிடைப்பான். ஓம் நம சிவாய 5 எழுத்து, சிவாய நம 5 எழுத்து. எது தேவையில்ல? 5 எழுத்து சொல்லணும் சார். இது சொல்லலாமா, அதை சொல்லலாமா? ஓம் நம சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூட்சுமமான பஞ்சாட்சரம். நான் விளக்கமெல்லாம் திருமூலர் திருமந்திரம் சொல்ற பொழுது சொல்றேன். ஓம் நம சிவாயன்னு சொன்னா என்ன சார் கிடைக்கும்? நம்மால அதைத்தானே கேட்கிறேன். என்கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு மாத்திவிட்டான். அப்பர் சுவாமியே அசந்து போயிடுவார். அட பாவிகளா, மாத்துறதுக்கு எம்பாட்டு தானா கிடைச்சிச்சு. என்கடன் பணி செய்து கிடைப்பதேங்கிறார். என்ன சார் கிடைக்கும்? ஓம் நம சிவாயன்னா என்ன கிடைக்கும்? பொன், பொருள், பொண்டாட்டி, புள்ளகுட்டி, பதவி, பொன்னாட, புகழ், அவ்வளவு கிடைக்கும். சிவாய நமன்னா சிவபெருமானே கிடைப்பார். எதுமா தேவையில்ல? சிவாய நம தேவையில்லையா, நம சிவாய தேவையில்லையா? இப்ப சும்மா சிவாய நமன்னு சொல்லுவீங்க. பைசா இல்லாம வாழ முடியுமா உங்களால? பைசா வேணுமா இல்லையா ஐயா? திருநெல்வேலியில ஒரு அம்மாட்ட கேட்டேன், கெட்டிக்கார அம்மா, அழகா சொன்னது, 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அப்புறம் சிவாய. என்ன விவரம் பாத்தீங்களா? அது வரைக்கும் பைசா வேணுமா, அதுக்கப்புறம் பரவாயில்ல சிவபெருமானு கொஞ்சம் நினைச்சுக்குவோம். திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார், நமசிவாயன்னா இக சௌபாக்கியம், சிவாய நமன்னா பர சௌபாக்கியம்.
முதல் படி நமசிவய, அடுத்தபடி சிவாய நம. சரிதானா? அடுத்தபடி சிவாய நம. அஞ்செழுத்து. பெரிய புராணத்திலே எல்லா செய்திகளும் இருக்கின்றன. இந்த அஞ்செழுத்து பெருமை இருக்கிறது, அஞ்செழுத்து சிறப்பு இருக்கிறது. பல நாட்டைச் சேர்ந்த பெருமக்கள் எல்லாரும் வரலாறும் அங்கே இருக்கிறது. அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்றமையினாலே எல்லை தாண்டிய பெருமக்களையும் பெரிய புராணம் எடுத்து பாராட்டுகிறது. அதனாலே அதுக்கு பெரிய புராணம்னு பேர்.